நல்லாமே சொல்லுங்க. சோத்திரம். பாருங்கள், கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியங்களுக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியலைன்னு நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு தந்தலின பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தம். போதும். ஞானஸ்நானம் பெற்றாதான் தருவாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கொர்நேலியு வீட்டில் யாருமே ஞானஸ்நானம் செய்யல. அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண முடியும். நீங்கள் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் ஸ்தோத்திரம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெற்ற பின்பு அவர்கள் மேல் கைகளை வைக்க அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் எழுதப்பட்டிருக்கும். அதனால் ஞானஸ்நானத்தை பெற்ற அவர்களையும் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பும் ஆவியான நிரப்பி இருக்கிறார். ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்ததான பரிசுத்த ஆவி, விசுவாசிக்கிறவர்களுக்கு தந்ததான பரிசுத்த ஆவி. நமக்குள்ள சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆவியானவர் நிரப்ப மாட்டாருங்கிற மைண்டு அப்படி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஆவியானவர் இறங்க முடியாது. ஆவியானவர் இறங்கும் பொழுது நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ தான் ஆவியானவர் இறங்குவார். கட்டாயப்படுத்தி நிரப்புகிறவர் அல்ல. சரிங்களா? நான் என்ன சோத்திரம் ஆவியான நிரப்பிடவே கூடாது. அப்படி நம்மளை சபானா நிற்கக்கூடிய காரியம் இல்லை. ஃப்ளெக்சிபிளாக இருந்து என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆவியானவர் தரக்கூடிய பாஷை நாம தான் பேச துவங்கணும். பேச துவங்கினார்கள் என்று ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4 வாசிக்கிறோம். பேச துவங்கினார்கள். நாம தான் துவங்க வேண்டும். ஆவியானவர் பாஷைகளை தருவார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் சந்தேகப்படக்கூடாது. மீன் கேட்டால் கர்த்தர் எதை கொடுக்க மாட்டார்? பாம்பை கொடுக்க மாட்டார். அப்பத்தை கேட்டால் எதை கொடுக்க மாட்டார்? முட்டையை கேட்டால் எதை கொடுக்க மாட்டார்? தேளை கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க எல்லாரும், அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி சொல்லுங்க. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க?